அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டெல்ல 5045 டி தான். இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேலர் செட்டப் வண்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மேலே டாப் சோசைட்லேருந்து கொம்பு லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் மீட்ரு, இது எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே ஃபினிஷிங் பண்ண வாட்டி நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிஷியன். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு வண்டி ஆல்ரெடி ஒர்க் பண்ண கஸ்டமர் தான். உங்களுக்கு ஏதாவது நம்ம எலக்ட்ரிஷியன் நீங்கள் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணலாம். அதுக்கான ரிப்ளைஸ் வந்து நான் கொடுப்பேன். இப்போ இவர் எப்படி பேசுகிறாரு, ஜென்ரலாக அவரோட ஒப்பீனியன் என்ன, அதாவது ஒரு வண்டி லாங்லேருந்து வரீங்கன்னா எப்படிலாம் பண்ணலாம், என்ன மாதிரி இது, நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு சில கஸ்டமரால் அஃபெக்ட் ஆகிறோம், அதை பற்றிலாம் கொஞ்சம் எல்லாமே சொல்லுவார். கேளுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்தேன். நானும் அண்ணன் நவீனனும் வந்தோம். நைட்டு வேலை ஃபுல்லாக செஞ்சுட்டுக்கிறோம். ஒரு பொட்டு தூக்கம் இல்லை, இன்னும் சாப்பிடல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுக்கிறோம். பெரும்பாலும் நம்ம செய்கிறது எல்லாமே நைட் ஒர்க்கு. ஏன்னா கஸ்டமர் காலையிலே வந்துடுறாங்க. காலை வந்து சாப்பிட்றது ஒரு பகல் ஃபுல்லாக ஆயிடுது. அப்போ நைட்டு எல்டிஸ் நம்ம முடிச்சாதான் அடுத்து நான் காலையில் வண்டி நம்ம டெலிவரி தர மாதிரி இருக்குது. இல்லைன்னா அவங்க இன்னும் நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஏற்பட்ட செலவாக இருக்கா. நைட்டு பகல் கண்ணு முடிச்சு வேலை செய்கிறோம். எவ்வளோ கஷ்டப்படுறோம். வேலையை பாருங்க. எப்பயும் வேலை ஒன்றுலாம் பிடிக்கும் தெரியும். நிறைய பேர் வேலை பார்த்து தான் வராங்க. நம்ம அண்ணனே ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வண்டி வேலை செஞ்சுட்டு இப்போ இன்னொரு வண்டி வேலை, அந்த வேலை பிடிச்சிக்க நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிறேன். இந்த வேலையை விட்டு வாங்கினா நீங்கள் தானே செய்யணும், வானா எவ்வளோ செலவுனா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ செலவுனா இவ்வளோ வேலைக்கு எவ்வளோ செலவுலாம் இல்லை, கம்மி பட்ஜெட்டு தான், கம்மியான வேலை தான். உங்களுக்கு லைட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நான் ஃபேவராக பண்ணி தரோம். உங்களுக்கு கேரண்டி தரோம். ஒயரிங் ஃபினிஷாக இருக்கும். அண்ணனே கேட்டு தெரிஞ்சுங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா ஏற்கனவே வண்டி வச்சுருந்தோம். என்ன வண்டி இது? பவர் ட்ராக். என்ன ஒன்று அது செஞ்சு எவ்வளோ இருக்கும்? இன்னும் தோராயமா ஒரு மாசம் இருக்குண்ணா. ஒரு இந்த ஃபால்ட் வைக்கிறதுண்ணா. வேலை எப்படிங்க? சூப்பரா இருக்குண்ணா, நீட்டா இருக்கு. நீங்க வண்டிகிட்டே வரல, நாங்க என்ன நைட்டு பக்கம் இருந்து முடிச்சு வண்டி அமுச்சு விட்டோம். நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பார்த்து எப்படி சொன்னீங்க ஃபோன் பண்ணி? சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. எல்லா ஒர்க்கும் ஃபினிஷிங்கா இருக்கு. இப்போ என்ன வண்டி வாங்கிருக்கீங்கண்ணா? சுராஜ் வண்டி இருக்குண்ணா. இப்போ அது என்ன வேலை செய்யணும்ண்ணா? எலக்ட்ரிஷியன் வேலை ஃபுல்லா பண்ணணும். ஃபுல்லா பண்ண மேல லைட்டு கொம்பு வச்சு எல்லா லைட்டும் பண்ணணும். சரிங்கண்ணா. வேலை பிடித்த வந்தீங்களா உங்களுக்கு? ஆமாண்ணா. எப்படி யார் சொன்னா உங்களுக்கு வேலை ஃபர்ஸ்ட் வண்டி செய்யும் போது? இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் நாங்க வந்து செஞ்சிருக்கோம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க அண்ணன் பாருங்க, இன்ஸ்டாகிராம் சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு முன்ன அட்வான்ஸ் பணம் போட்டுட்டு பதிவு பண்ணிட்டு ஒரு வண்டி டிராக்டர் வேலை முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ திருப்பி இந்த அளவுக்கு இன்னொரு டிராக்டர் வேலை விட்டு நீங்க தான் செய்யணுங்கிற அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துதான் வராங்க. இன்னும் யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அண்ணா வந்து செஞ்சுக்காரு. நீங்க நம்பி வாங்க, கண்டிப்பா செய்யலாம். வேலை பண்ணா முடியல, வேலை இன்னும் செஞ்சுட்டே இருக்கிறோம். முன்னாடி வேலை பாதி வேலை முடிச்சுட்டேன், திடீர்னு அப்போ முன்னாடி ரேட்டு வைக்கணும், இதெல்லாம் வைக்கணும், திரும்பி இடையில வேலை வைக்கிறாங்க. இது அதையும் சலிச்சிக்காம நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கஸ்டமர் மனசு திருப்தியா போனதுக்காக முன்னாடி லைட்லாம் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா வேலையை முடிச்சு லாஸ்ட்டு லைட்டு போட்டு கட்டுறோம். எல்லாமே அதுக்கும் தெரிஞ்சு நீ சுவிட்சு வழக்கம் போல ஃபீஸு எல்லாமே தெளிவாக பண்றோம். பண்ணிட்டு பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ குபேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அந்த கேமரா வச்ச மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த டான்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு பயங்கரமாக அந்த சீலிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணி போட்டிருப்போம். அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராமநாதபுரம் தான் அவரோட நேட்டிவ். அங்கேருந்து வந்தார். இதுக்கும் அவர் வண்டி நம்ம அங்கேருந்து எடுத்து வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி டெலிவரி எடுத்த பிறகு என்கிட்ட 20,000 காசு இல்லை, நான் போயிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லவும் நாங்களும் எந்த ஒரு இதுவுமே வாங்காமல் வந்து அனுப்பிவிட்டோம். ஸோ ஒரு நம்பிக்கையில் அனுப்பிவிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, எப்படி ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விட்டாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் வேற இடத்துல ஆர்டர் கொடுத்தா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் நம்ம பேமெண்ட் செட்டில் பண்ணணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 20,000 அப்படிங்கும்போது நமக்கு அது பெரிய அமௌண்ட்டாக ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு அது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளாக இருக்குது. நம்ம எலக்ட்ரிஷியன் அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக சொல்லுவார், எப்படி ஆணுச்சு என்ன ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கேளுங்க. அண்ணன் எல்லாமே உங்களுக்கு சொன்னார் உங்கள்கிட்ட. நான் அதை பற்றி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அது வண்டி இல்லைங்கம்மா, ஒரு பகல் 2 நைட்டு ஃபுல் ஒர்க் செஞ்சோம். அவ்வளோ வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு நைட்டு 7 மணிக்கு வந்து செஞ்சோம். ஃபுல் நைட்டு செஞ்சுட்டு அடுத்த நாள் பகல் ஃபுல்லாக செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லாக செஞ்சோம். கஸ்டமருக்கு கூட இல்லை, நாங்களே போய் வண்டி எடுத்து வந்து நாங்களே உட்காந்து டாப்லேருந்து எல்லாம் பார்த்து வேலை செஞ்சோம். அவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துட்டு நான் அப்போ ரொம்ப டயர்டாக குளிக்கணும் போயிட்டேன். அண்ணன்ட்டு தான் அண்ணா அமௌண்ட் தரேன் எதுவுமே சொல்ல அவங்க. நான் இதுமாரி போயிட்டு அமௌண்ட் தாங்க சொல்ல. அவர் பசங்க வண்டியில் ஏறி அண்ணா உட்காந்துக்கிட்டு இதுமாரி நாங்கள் போயிட்டு அமௌண்ட் போடுறோம் அப்படிங்கும்போது வண்டியில் உட்காந்து நாங்கள் என்ன பண்ணு தெரியலன்னா நம்ம நம்பி வராங்க அவ்வளோ தூரம்.
சரி நம்ம ஏன் விடுங்க, நம்ம கஸ்டமர் ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில நிறைய கஸ்டமர் விட்டுக்கிறோம். இங்க இதெல்லாம் ஏகப்பட்ட ஊருக்குலாம் போயிட்டு சொல்ல போனா இங்க பெரம்பலூர் வந்தாலும் ஒரு வண்டி வேலை செஞ்சோம், திருச்சி குளித்தலை அங்கெல்லாம் போயிட்டு முஸ்லீம்ல வேலை செஞ்சுட்டு திட்டுன்னு வந்துருவோம். அங்கெல்லாம் இடமே எங்களுக்கு தெரியாது. நாங்க பைக்ல போயிட்டு ஏதோ ரோடு ஆக்சிடென்ட் எவ்வளவு நடக்குது, திடீர்னு ஒரு செகண்ட் ஆனா ஒரு ஒண்ணுமே ஆகாது. அன்னைக்கு ரிஸ்க் எடுத்து போய் அவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வர காசு லேபர் தர மாட்டாங்க. இவ்வளவு வேலை செய்யறோம், இவ்வளவு ஜாமான் வாங்குறோம், இவ்வளவு பண்றோம், எதுக்குமே இல்லாம காசு இல்ல, இவ்வளவு வேலை செஞ்சாங்களே எவ்வளவு லேபர் ஆகும் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் கொட்டேஷ் போட்டு சொல்லிதான் வரோம். திடீர்னு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு யாரும் சொல்றதே இல்லை. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு கொட்டேஷன்னா யாருமே இவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் வரணும் உங்களுக்கு கொட்டேஷனா உங்களுக்கு பில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நீங்க விசாரிச்சுட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்க எல்லாமே ஓகே அப்படிங்கிறதான் கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸே போடுறீங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இங்க வந்துட்டு பேரம் பேசுறதோ, இப்போ இங்கன்னா கூட ஆத்தூர்னா கூட நம்ம ஏதாவது ஒரு 1000-500 டிஸ்கவுண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியிலாம் போறோம்னா நம்ம அதுக்குன்னு மெனக்கெட்டு போகணும், டிராவலிங்கு, பைக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. நாங்கள் மெட்டீரியல் இங்கேருந்து எடுத்துட்டு வரணும், அது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி தான் உங்களுக்கு பிடிச்சமான அவுட்புட் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதெல்லாமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. அதெல்லாம் ரொம்ப இன்னும் வண்டி குபேட்டா வண்டிக்கு இன்னும் லேபர் வரல. அண்ணனுக்கு வர ஆட்டோமோஸ்ல ஏகப்பட ரொம்ப ஏன்னா ஆட்டோமோஸ்காரங்க நம்ம நம்பி ஒரு பொருளை தராங்க. ஏன்னா கஸ்டமரு வெறும் 10,000 போட்டு டாப்பே போட்டு லைட்டே பண்ணுங்கிறாங்க. இந்த டாப் ரேட்டு என்ன உங்களுக்கே எல்லாம் தெரியும். அப்படிங்கும்போது 10,000 எப்படி போட முடியும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பாக்கி வச்சுதான் வேலையை செய்யறோம். அண்ணன் எல்லாத்துலயும் பாக்கி வச்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பணம் தர மாட்டாங்க. ஆட்டோமோஸ் அண்ணனுக்கு ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு, அதான் கெட்ட பேர் ஆயிடுச்சு. எனக்கு லேபர் காசு வரவே இல்லை. 3 நைட்டு வேலை செஞ்சு கண்ணு முடி ஒரு டைம் நைட்ல நாங்க ஒரு டைம் வீடு போறோம் பாருங்க, எவ்வளவு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ணாதி காட்டுல இருந்து அவ்வளவு நேரம் வேலை செஞ்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இப்போ டாப் கட்டை இப்போ நம்மள நம்பி வரவங்க எல்லாமே வெளியூர் தான், எல்லாமே அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வராங்க. இது கூட பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட சென்னை மதுராந்தகம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியால இருந்தா வண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் வேலையை இப்போ நேற்று நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட 11 மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு. இன்னுமே முடியல, இன்னும் ஒரு 2 மணி நேரத்து வேலை இருக்கு, நம்ம முடிச்சு தான் அனுப்ப முடியும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ இந்த ஹார்ட்வேரே ஒரு 1.5 நாள் வந்து டைம் ஆகிடும். பேலர் செட்டிங் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய டூல்ஸ்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம எலக்ட்ரிக் வேலை இதுக்கு ஒரு 2 நாள் அவங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பகலில் கூட எங்களால் பண்ண முடியும், நிறுத்தி வச்சு எங்களால் பண்ண முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறார், நம்ம பார்ட் டைமில் தான் வந்து நம்மகிட்ட பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வேலையை நம்ம கெடக்கூடாது. உங்களுக்கு நம்ம அவர் வேலை கெட்டாலுமே நம்ம உங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சில சாக்ரிஃபைஸ் நாங்கள் பண்ணிட்டு தூங்காம இங்கே ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு கொசு கடிக்கும் அப்படின்ட்டு. நம்ம என்னதான் கொசு பருத்தி என்னதான் வச்சாலுமே அதை வந்து நம்ம தாண்டி வந்து கடிக்கும். அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தான் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் நாங்களும் சம்பாதிக்காம இல்லை, பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து யாருமே பண்றது இல்லை. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கா இருக்கட்டும் எல்லாமே நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டிராக்டருக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து யாருமே பண்றது இல்லை. அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் தேடி வரீங்க. இது கூட பாருங்க காஞ்சிபுரம் வண்டி தான், கஸ்டமர் என்ன கூட இல்லை, அவங்க சாப்பிட போறாங்க. நாங்க என்ன சாப்பிடல, என்ன அவங்க சாப்பிடுன்னு சொல்லி என்னோட பைக்கு கொடுத்து சாப்பிட அனுப்பிச்சு விட்டோம். நாங்க இன்னும் உட்காந்து வேலை பார்த்துக்கிறோம். நேற்று நைட்டு நான் வந்தவன் இன்னும் நான் சாப்பிட கூட போகல, வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். அவங்க நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு செய்யறாங்க. நான் லேபர் கூட தர மாட்டாங்க யாருமே பெரும்பாலும். கேட்டா அதுக்கப்புறம் இவ்வளவு காசு அவ்வளவு காசு ஆமாங்க, இவ்வளவு செலவு பண்ணிட்டு வராங்க, அதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டாங்க. நம்ம லேபர் 100 வேஸ்டா கேட்டாலும் அதிகம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலையே விட்டலாம் போல இருக்கு. இதே பாத்தீங்கன்னா இவர் வந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிட்டு தான் வந்து நம்மகிட்ட நம்ம தெரியும், நம்ம எல்லா வண்டியும் ஒர்க் பண்றது எல்லாமே இவர் தான். என்ன ஒரு பிரச்சனைனா இப்ப நிறைய டைம் பாத்தீங்கன்னா எனக்கே கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நைட்டு பகலா தூங்க விடாம நம்ம இவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா போட்டு இவ்வளவு நம்ம வேலை வாங்குறோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்காக தான். நீங்க வந்து சேஃபா வீட்டுக்கு போகணும், பகல் டைம்ல வீட்டுக்கு போகணும், வெயில அதிகமா இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அதெல்லாம் நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாங்க நைட்டு பகல உட்காந்து நம்ம வேலை வாங்கி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனா நீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. நீங்க எடுத்தோடனே நம்ம ஏதோ இதுல 5000 ரூபாய் நம்ம 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கிற மாதிரி நீங்க எடுத்தோடனே 2000-3000 குறைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழல் தான். அதெல்லாம் ஏதோ பார்த்து பண்ணுங்க. என்ன வேலையே செய்ய வேணாம், நானும் பேசாம பேலர் செட்டு போலான்னு தான் பாக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நானும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்களாம் எதுவுமே இல்லாம வேலை செஞ்சு உங்களுக்கு இவ்வளவு தூரம் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலங்களால. இன்னும் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். கொஞ்சம் வேலை பார்த்துடுங்க. உங்களுக்கு ஏதோ வேலை குறைன்னா சொல்லுங்க, செஞ்சு தரோம். உங்களுக்கு ஏதோ கேளுங்க, நீ ஏன் அப்படி பண்ணா இது ஏன் செஞ்சு கேளுங்க, நான் சீர்திருத்தம் பண்ணி தரோம். அதுக்கு நாங்க இங்க இஷ்டம் பண்றதில்ல, நீங்க என்ன கேட்கீங்களோ அதான் பண்ணி தரோங்க.
எல்லா வேலையும் முடிஞ்சு கிளம்புற டைம்ல இந்த லைட் வச்சாகணுங்கிறாங்க, இருந்து பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நமக்கும் பார்த்து லேபர் முன்னப்புற கொடுங்க, அட்வான்ஸ் போது பார்த்து கொடுங்க, ஆட்டோ போஸ் கட்டுற பணம். அதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்ட்ரா நீங்க வைக்கிறீங்கன்னா வேலை, அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே சார்ஜ் பண்றது இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் என்ன லேபர் போறோமோ அதே தான் பாக்குறோம். சரி நீங்க இவ்வளவு தூரத்துல வந்து வரீங்க, நம்ம ஏதாவது சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதான். அதே மாதிரி ஒரு டிராக்டருக்கு ஒயரிங் பாத்தீங்கன்னா யாருமே 1 வருஷம் கேரண்டின்னு கொடுக்கறது இல்லை. நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நம்ம வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த கஸ்டமருக்குலாம் தெரியும். நம்ம டிராக்டருக்கு 1 வருஷம் நம்ம கேரண்டியோட தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கிறதுனால தான் எங்களால் நம்பி உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுது. ஸோ அதுவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் 1 வருஷத்துக்குள்ள என்ன ஃபால்ட்னு கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து அட்டன் பண்ணி கொடுத்தா ஆகணும். நிறைய பேர் இந்த செட்டுலாம் ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் கொரியர் மூலியமா பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இல்லாமல் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லா சர்வீஸ் சப்போர்ட்டும் எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். கண்டிப்பா நீ சப்போர்ட் பண்றீங்க, நம்பிக்கை இருக்கு. இந்த அளவுக்கு நாங்க வந்தோம்னா அதுக்கு முழு சப்போர்ட் நீங்க தான். அதுக்கு உங்களே எல்லாத்தையும் குறை சொல்ல முடியல. சில பேர்த்த மட்டும் நாங்க சொல்றோம், எல்லாத்தையும் குறிப்பிட்டு நாங்க சொல்லல, நீங்க யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். சில பேர் எல்லாவே பரவாயில்ல, அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க, நல்லாவே அஞ்சு கூட இருக்கிறாங்க, அவங்களாம் எவ்வளவோ பரவாயில்ல, அவங்களுக்காக இன்னும் கூட வேலை செய்ய ஆசையா இருக்கு. அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்யறோம். சில கஷ்டம் மட்டும் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் பார்த்து தயவு செய்து பண்ணுங்க. கண்டிப்பா நானும் உங்களுக்கு திருப்தியா வேலை செஞ்சு தரோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில்டு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேலைன்னா சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வரணும்னா நீங்க வரத்தால நாங்கள் கூட ஸ்பாட்டுக்கு வந்து உங்க எல்லாம் பண்ணி தரோம். அந்த நீங்களும் கரெக்டா இந்த பில்லு குறைக்காம பாருங்க, கண்டிப்பா வேலை தெளிவா இருக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.